ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் தேவன் காண செய்திருக்கிறார். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேலர் எகிப்தியரால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது மோசே எகிப்திலே பார்வோன் வீட்டில் வளருகிறான். 40வது வயதிலே இஸ்ரவேலருக்கு உதவும்படி போகிறான். ஆனால் அதே ஜனங்களால் அவன் தள்ளப்படுகிறான். அங்கிருந்து மோசே வெளியேறுகிறான். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலரோடு எந்த தொடர்பும் இல்லை. இப்பொழுது கர்த்தர் மோசேக்கு முச்செடியிலே தரிசனமாகிறார். உன்னை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். மோசே ஆரம்பத்தில் போக விருப்பம் இல்லாமல் இருந்தான். ஏனென்றால் அவ்வளவு காயம். நான் உதவதான் போனேன், நான் நன்மை செய்ய போனேன். அந்த ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்களே, என்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் என்னை அப்புறப்படுத்துவதை அவர்கள் பிரதான நோக்கமாய் வைத்து செயல்பட்டார்களே. பல நேரத்துல நாமும் கூட அப்படிதான். மற்றவர்களுக்கு நன்மை செய்யதான் முன்னாக போய் நின்றிருப்போம், உதவி செய்யதான் செயல்பட்டிருப்போம். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நம்மை அப்புறப்படுத்துகிறவர்களாய் அநேக சொந்தங்கள், உறவுகள் காணப்பட்டது உண்டு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், யார் அந்த மோசையை தள்ளினார்களோ, உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாய் வைத்தது யார் என்று யார் கேள்விகளை எழுப்பினார்களோ அவர்களுக்கே கர்த்தர் மோசையை தலைவனாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, மற்றவர்கள் உங்களை தள்ளும் போது, அப்புறப்படுத்தும் போது அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று ஒருபோதும் எண்ணிவிடாதிருங்கள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள். ஆமென். ஆண்டவரே, நான் இன்னாருக்கு இப்படி உதவ போய் என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை இப்படி நினைச்சிட்டாங்களே, என் கண்ணீரோடு சில உள்ளங்கள் இதை கேட்பது உண்டு. உங்களோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார். மோசையை பார்த்தீங்களா, உடனே அடுத்த நாளே கர்த்தர் இதை செய்யவில்லை. அவருடைய வேலையிலே செய்தார், அவருடைய வேலையிலே செய்வார். அதுவரைக்கும் இந்த தீபத்தை அணையாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நாளைய குறித்தே கவலைப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாதல்லவா? ஆமே. நாளைக்கு நாம இருப்போமா இல்லை, எதுவுமே நமக்கு தெரியாது. நமக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான், கிருபையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தர் நடத்துவார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, நீங்கள் கனவீனப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். முச்செடியில் எழுந்தருளின் அவருடைய தயை உங்கள் மேலும் இருப்பதாக. நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உலகம் எங்களை கனவீனப்படுத்தும் போது நீர் எங்களை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். உலகம் எங்களை தள்ளும் போது நீர் எங்களை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறீர். உம்மை போல யாருண்டு? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யார் யார் கனவீனப்படுத்தப்பட்ட நிலையில வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எப்படி மோசே அதே ஜனங்கள் மத்தியிலே மேன்மையான தலைவனாய் கொண்டு வந்து நிறுத்தினோம், அதே போல நம்முடைய பிள்ளைகள் கனவீனப்படுத்தப்பட்ட இடத்திலே கர்த்தர் கனப்படுத்தி சாட்சியாய் நிற்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.